ஜிஎஸ்டி கவுன்சிலின் செயல்பாடுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் டைமண்ட் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ஐயம்பப்பாக்கத்தில் BM மதுரை பாண்டியன் ஹோட்டல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி ஹோட்டலை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் 500 ஆண்களுக்கு வேட்டியும் 500 பெண்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டதுடன் இயற்கை உணவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் 5 வகையான 500 மரக்கன்றுகளும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் GST நடைமுறையால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போது மாலை நேரங்களில் சிலர் கடைகளுக்குள் புகுந்து GST கட்டவில்லை என்றால் இவ்வளவு மாமூல் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டுவதாகவும் கூறினார். ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டியால் வணிகர்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னவோ பெரிய ரவுடி பசங்க மாதிரி மாலை நேரத்தில் கடைகளை பூந்து நீங்கள் ஜிஎஸ்டி கட்டல இவ்வளோ மாமூல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர்களுக்கும் இந்த ரவுடி பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஆகவே மிக விரைவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகின்றது.